ராஜ்மோகன் அவர்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இன்னையிலிருந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இனிமே பெண்கள் இந்தியாவில் வாகனம் ஓட்டக்கூடாது, பெண்கள் மட்டும் ஓட்டக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறாங்க. உடனே என்ன நடக்கும்? ஆர்டிக்கல் 15 பாலின சமத்துவம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் அப்படிலாம் கொண்டு வர முடியாதுன்னு நம்ம சண்டை போடுவோமா இல்லையா? அப்போ அடிபணியாண்மைன்றது ஒரு இந்தியாவினுடைய இறையாண்மையாக இருக்கிற பொழுது, அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவினுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிற போது, இந்த எல்லா கூட்டணி கட்சி கணக்குகளை விட ஒரு வாக்காளர் முதல்ல என்ன தெரியுமா பார்ப்பாங்க? அந்த கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? காவிய தமிழை கம்பன் தந்தான், கவிதை தமிழை இளங்கோ தந்தான், வாழ்க்கை முறையை வள்ளுவன் தந்தான், அதில் இருந்து வழிகாட்டி வாசகமாக பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் நமது அடிப்படை கோட்பாடு என்பதை எங்களுடைய வெற்றி தலைவர் தான் எங்களுக்கு எடுத்து சொல்லி தந்தார். இது பேசிக். அப்போ வெறும் எதிர்ப்பு அரசியல், கூட்டணி அரசியல்ங்கிறதை தாண்டி கொள்கையை நாங்கள் முன்னாடி வைக்கிறோம். சரி, இது மூலமாக என்ன அச்சீவ் பண்ணிடுவீங்க? ஒரு டார்கெட் வேணும்ல, குறிக்கோள் வேணும்ல. அது எல்லோருக்கும் எல்லாம். அதில் வந்து அதிகாரமும் இருக்குது. அதிகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ குத்தகைக்கு விடுறதுக்கு அது ஒன்றும் வயல்வெளியோ பொட்டி கடையோ கிடையாது. அதில் முதல் தலைமுறை ஆசிரியர்கள் வருவதைப் போல, முதல் தலைமுறை பட்டதாரிகள் வருவதைப் போல, முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் இந்த மண்ணில் வரணும். லாங் டைம் பெண்டிங் டியூ. அப்போ அதை நோக்கி நம்ம போகிற போது போகிற பாதை தான் நம்முடைய கொள்கை பாதை, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. அப்போ இந்த கொள்கையை முன் வச்சு நம்ம வந்து மக்கள்கிட்ட போகிறோம். இன்றைக்கி மாணவர் போராட்டம் என்பது மாணவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மைதான், வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு மெயின் ஷேர் ஹோல்டர் யார் சார்? ஆசிரியர்கள் தானே. பழைய ஓய்வூதியம் கேட்டு அவங்க போராடுறாங்க. சுகாதாரத்துறையில் முன்னணிக்கு வந்துட்டோம், உண்மைதான், வரவேற்கிறோம். அதுக்கு ஷேர் ஹோல்டர் யார் சார்? மருத்துவர்கள் தானே. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே பாத யாத்திரை போகக்கூடிய மருத்துவர்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இந்த புதிய தலைமுறை, இளைய தலைமுறை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது விமர்சனம் சொல்லக்கூடாது, தப்பு சொன்னால் அப்படி தப்பே நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் குற்றச்சாட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்குறது. இதை போன்ற நூதனமான முறைகள்லாம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது கொதித்து போயிருக்கக்கூடிய இளைய தலைமுறை தான் உங்களுக்கான வெற்றி வியூகத்தில் அதான் இலக்கா? முதல் படி. ஆமாம், கொள்கை முதல் படி. இந்த இளைய தலைமுறை கிட்டத்தட்ட 1.25 கோடி 2ஆம் படி. திரையரங்கத்திலிருந்து வந்ததுனால சொல்றாரு. நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க, தனி அரசுன்னு பேர் வச்சதுக்காக யாரு பேசினாலும் உள்ள போய் குறுக்க போய் நான் அதாவது இல்லண்ணே, ஒண்ணுண்ணே, நீங்க இன்னும் திமுக சேரலண்ணே, வெயிட் பண்ணுங்க. நான் முடிச்சுக்கிறேன், 2வது ஜாலியா பேசிட்டு. அண்ணன் சொன்னார், இந்த அரங்கத்திலே மகிழ்ச்சி, மதிப்பிற்குரிய சகோதரினாரு, அவங்க முகதான் மகிழ்ச்சியா இருக்கிறார். உண்மையிலே மகிழ்ச்சி. புன்னகை மன்னன், செழிப்பான புன்னகை மன்னன் இவர் தான். இந்த வாட்டியாவது நண்பர் சூர்யா அவர்களை நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்காக தொடர்ச்சியா திமுக விட அதிகமாக பேசிக்கிட்டீங்க. அண்ணா தனி அரசு ஒரு தனியாக ஒரு சீட்டாவது தாங்க என்பதை கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தை என் நேரத்தில் கழிச்சிடாதீங்க, இது அவருக்கான நேரம். நாங்கள் திமுகவை வந்து கொள்கை ரீதியாக, திமுகவுடைய கொள்கைக்கும் அதிமுகவினுடைய கொள்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்கா? நான் தெரியாமல் கேட்குறேன். எஜுகேட் மீ, கரெக்ட் மீ, ஒன்றும் இல்லை. அதிமுக கொள்கை ரீதியாக வேறு எந்த பெரிய வேறுபாடும் இல்லை. ஆனால் அதிமுக தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் சரித்திரம் முழுக்க எத்தனை ஆயிரம் வேற்றுமைகள் இருந்தது. அப்போ இதை தான் நான் அடுத்த படிக்க வரேன். ஒரு யூனிவர்சலாக எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் தலைமை, அவர்தான் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். மதங்களை தாண்டி, சாதிகளை தாண்டி, வயது வித்தியாசத்தை தாண்டி அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசையா இந்த எலெக்ஷனில் அவர் மாறி இருக்கிறார். இப்போ அவருடைய தலைமை வசீகரத்தை நம்புறீங்க? இல்லை, ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசையை சொல்கிறேன். இப்போ நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் அந்த ஈர்ப்பு விசை காலந்தோறும் ஒவ்வொருத்தருக்கு கனிந்து இருக்கிறது. அப்ப ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். இப்ப எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசை மிக்க ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அந்த இடம் தான் தனியரசு குறுக்கிட்டது. அந்த ஈர்ப்பு விசைன்றது சினிமாவால கிடைச்ச ஈர்ப்பான்னு கேட்கிறேன். சினிமாவில் வரக்கூடிய ஈர்ப்பு விசை ரசிகர்கள், அரசியலில் வரக்கூடிய ஈர்ப்பு விசை தொண்டர்கள். ரசிகர்கள் நாங்க தொண்டர்களா மாறி சினிமா விட்டு நாங்க வந்துட்டோம். தனியரசு போன்ற மனிதர்கள் இன்னும் திரையரங்கத்தை விடாம சினிமா ரசிகராகவே சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. 41 உயிர்கள் துடிக்க இறந்து பிறகு கூட இன்னும் நீங்க அந்த ரசிகர்களா இருக்கிறீங்க, தொண்டர்களா மாறலைங்கிறது வரலாறு நிரூபிச்சிருக்கு ராஜ்பவனியா. நாங்க இத பத்தி ஏற்கனவே பல விவாதங்களையும் சுட்டி சொல்லிடுறேன். இல்ல உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நீதி விசாரணை போகுது. நாங்க மீடியால பேசாம இருந்தோம், அது ஒரு கூட்டு முடிவு தான். ஏன்னா என்ன பேசினாலும் ஒரு வார்த்தை சொன்னா கூட மக்கள் மனசு சரியாகாது. என்ன சொல்லிட முடியும் நாம? அது சமாதானம் கிடைக்காது. அதனால எங்க மீது 1000 அவதூறு சொன்னாலும் அந்த இடத்துல நாங்க அமைதியா இருந்தது. சைலன்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ். அவருக்கு பதில் சொல்லிடுறேன். இப்ப அது மட்டும் தானே அண்ணன் கண்ணுக்கு தெரியுது, வேங்கைவேல் அண்ணன் கண்ணுக்கு தெரியலையே. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு விசாரணை போயிட்டு இருக்குல்ல. யாரு குற்றச்சாட்டு சொன்னவங்களேவா? அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவா? தூய்மை தொழிலாளர் போராட்டம் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல அண்ணன் கேட்டதுக்கு இப்ப நான் என்னுடைய கருத்தை முடிச்சிடுறேன். நான் அடுத்த சுற்றுல பேசலாம். ராஜ்மோகன், நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள், அடுத்து வந்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியா இருக்கிறார். அடுத்த வியூகத்தை அப்படியே சொல்லி, இந்த கொள்கை எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய,
தலைமை. இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமாக எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆன்டி இன்க்யூபன்சி, இதையெல்லாம் தாண்டி நீங்கள் தலைப்பிலே போட்டீங்க, வெற்றி வியூகம் என்பது திமுகவா, அதிமுகவா, பாஜகவா, நாத்தாக்காவா, தாவேக்காவா? வெற்றி வியூகம் எப்போதும் யார் கையில்னா மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சைலண்ட்டாக இருப்பாங்க தாய்மார்கள். நாம் கூட ஏதாவது பேசும்போது ஏதாவது ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடலாம். ஒருத்தர் வெறும் ஸ்டாலின் சொல்கிறாரா, அண்ணன் தளபதி ஸ்டாலின் சொல்கிறாரா, எப்படி சொல்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க சசிகலான்னு சொல்கிறாங்களா, சின்னம்மான்னு சொல்கிறாங்களா, அதில் நம்ம பிடிச்சிடலாம். ஆனால் தாய்மார்கள் மனசு என்பது ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த தாய்மார்களின் மனதை வென்று தான் புரட்சி தலைவர் வந்தார், புரட்சி தலைவி ஜெயிச்சாங்க. இந்த தாய்மார்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க என்பதை நான் ஊரா போகிற பொழுது பார்க்கிற பொழுது என்னால் அது உணர முடியுது. அதனால இந்த 2026 அனைவரும் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விடை கிடைக்க போகுது. அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒப்பற்ற ஆட்சி மலரப்போகிறது. அவர் தலைமையில் செயற்குழு புதுக்குழுல என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அந்த நிலைப்பாடுல இருக்கிறோம். கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு, அதை அடுத்தடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். ஆனா முதல் கட்டமா நான் என்ன சொல்றேன், அண்ணன் தனியரசுங்க சேர்த்துன்னு சொல்றேன், வெயிட் பண்ணி பாருங்கண்ணே. மக்கள் நல்ல தீர்ப்பு பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. நீங்க தான் இன்னும் தயாராகல.